Hi, good evening, everyone. Uh, okay. Yeah, good evening. So, இன்னைக்கு NCERT Fundamentals of Physical Geography bookல chapter 10 Atmospheric Circulations and Weather Pattern. Right. Okay. So, இது ஒரு இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஏன்னா இதுல இருந்து அதிகம் ஜிஎஸ்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்சுவல் பார்ட் இருக்கிற சாப்டர் அட்மாஸ்பரிக் சர்க்குலேஷன் அண்ட் வெதர் சிஸ்டம்ஸ். ஓகே. ஸோ லாஸ்ட்டு இதில் வந்து நம்ம டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி அன்இவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டெம்பரேச்சர் ஓவர் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் அது ரிலேட்டடாக பார்த்தோம். அண்ட் இந்த சாப்டரில் ரிமைனிங் ஓகே என்ன கொடுத்துருக்காங்க? ஏர் எக்ஸ்பான்ஸ் வென் ஹீட்டட் அண்ட் கெட்ஸ் கம்ப்ரஸ்ட் வென் கோல்டு. திஸ் ரிசல்ட்ஸ் இன் வேரியேஷன் இன் த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். This result is that it causes the movement of air from high pressure to low pressure, setting the air in motion. You already know that air in horizontal motion is wind. Atmospheric pressure also determines when the air will rise or sink. The wind redistributes the heat and moisture across the planet, thereby maintaining a constant temperature for the planet as a whole. The vertical rising of the moist air cools it down to form the clouds and bring precipitation. This chapter has been devoted to explain the causes of pressure differences, the forces that control the atmospheric circulation, the turbulent pattern of the wind, the formation of the air masses, the disturbed weather when air masses interact with each other, and the phenomenon of violent tropical storms. Okay, இதெல்லாம் வந்து இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். அட்மாஸ்பரிக் சர்க்குலேஷன், நம்ம அட்மாஸ்பரிக் சர்க்குலேஷன் சொல்கிற ஹேட்லி செல், ஃபெரல் செல், போலார் செல், இந்த இது அண்ட் த டர்புலண்ட் பேட்டர்ன் ஆஃப் விண்ட், ஏர் மாசஸ், கோல்டு ஏர் மாஸ், வார்ம் ஏர் மாஸ், ட்ராபிக்கல் ஏர் மாஸ், மெரைன் ஏர் மாசஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, அண்ட் டிஸ்டர்ப்டு வெதர், கோல்டு ஏர் மாஸ், வார்ம் ஏர் மாஸ் மீட் ஆகிறப்போ ஃப்ராண்டல் ஆரிஜின் ஆகும். த ஃப்ராண்டோஜெனிசிஸ் பற்றி இதெல்லாம் வந்து அந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஓகே, here do you realize that our body is subjected to a lot of air pressure? As one moves up, the air gets rarefied and one feels breathless. The weight of a column of air contained in a unit area from the mean sea level to the top of the atmosphere is called the atmospheric pressure. Okay, சரி, ஜஸ்ட் என்னன்னா ஒரு காலம் ஆஃப் ஏர் வந்து மீன் சி லெவல்ல இருந்து அதில் டாப்ல இருந்து மீன் சி லெவல் வரைக்கும் எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குது அப்படிங்கிறது அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். The atmospheric pressure is expressed in units of MB, millibar, and pascals. The widely used unit is kilopascal, written as HPA. At sea level, the average atmospheric pressure is 1013.2 millibar or
1013.2 HPA, okay, கிலோ பாஸ்கல். ஓகே, அது கிட்டத்தட்ட ஒரு ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற இடத்துல அட்மாஸ்பியர் வந்து கிட்டத்தட்ட 1 கிலோ ப்ரெஷர் வந்து கொடுக்குது. ஓகே, that is due to gravity the air at the surface is denser and hence has higher pressure. ஓகே, சர்ஃபேஸ் நேராக இருக்கக்கூடிய ஏர் வந்து டென்சிட்டி அதிகம், ஏன்னா கிராவிட்டி வந்து புல் பண்ணி இழுத்துருக்குது என்டையர் அட்மாஸ்பியரையும். ஸோ த ஏர் அட் த சர்ஃபேஸ் இஸ் டென்சர் டியூ டு கிராவிட்டி, அதனால் ஹையர் ப்ரெஷர் இருக்குது. ஏர் ப்ரெஷர் இஸ் மெஷர்டு வித் த ஹெல்ப் ஆஃப் எ மெர்க்குரி பேரோமீட்டர் ஆர் த ஆனிராய்ட் பேரோமீட்டர். ஓகே, அதில் நம்ம பேசிக் அது நமக்கு தெரியும், பேரோமீட்டரில் மெஷர் பண்ணுறது மெர்க்குரியை யூஸ் பண்ணி. ஓகே, ஹியர் வெர்டிகல் வேரியேஷன் ஆஃப் த ப்ரெஷர். In the lower atmosphere, the pressure decreases rapidly with height. Okay, இந்த ஸ்டேட்மெண்ட்டாகவே எப்படி நோட் பண்ணிக்கோங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட். பிலிம்ஸில் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்தே கேட்கலாம். ஓகே, இந்த லோயர் அட்மாஸ்பியர் the pressure decreases rapidly with height. The decrease amounts to about 1 millibar for each 10 meter increase in elevation. ஓகே, நம்ம ஜெனரலாக வந்து டெம்பரேச்சர் வந்து எல்லாருக்குமே ரொம்ப நார்மல் லேப் ஸ்டேட் வந்து படிச்சிருப்போம். ப்ரெஷரும் பார்த்துக்கோங்க. நார்மல் லேப் ஸ்டேட் வந்து 6.5 டிகிரி செல்சியஸ் பெர் கிலோமீட்டர் டெம்பரேச்சர் சொல்கிறோம் இல்லையா. ப்ரெஷரில் வந்து 10 மீட்டர் மேலே அட்மாஸ்பியரில் போக போக 1 மில்லிபார் குறையுது. இட் டஸ் நாட் ஆல்வேஸ் டிக்ரீஸ் அட் த சேம் ரேட். ஓகே, ஸோ இந்த ஒரு ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கு கண்டினியூஸாக அதே ரேட்டில் டிக்ரீஸ் ஆகலை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சி லெவல்லேருந்து சி லெவலில் 10 கிட்டத்தட்ட 1000 மில்லிபார் இருக்குது அப்படின்னா 1 கிலோமீட்டர் ஹைட்டில் 898 கிட்டத்தட்ட அதுலேருந்து ஒரு 100 மில்லிபார் வந்து குறைஞ்சிருக்குது. அண்ட் 5 கிலோமீட்டரில் 540 மில்லிபாருங்க மாதிரி ஆகுது. 10 கிலோமீட்டரில் 265 மில்லிபாருங்க மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, தென் the vertical pressure gradient force is much larger than that of the horizontal pressure gradient. ஓகே, லேட்டிடியூட் வைஸ் வந்து இப்போ ஈக்குவட்டோரியல் ஒரு லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் சொல்கிறோம் இல்லையா, ஒரு ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷர் வந்து எந்த அளவுக்கு குறைஞ்சிக்கிட்டு போகுதோ அதை விட வெர்டிக்கலாக போகிறது சர்ஃபேஸ்லேருந்து மேலே போக 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 இருக்கிற ப்ரெஷர் கிரேடியன்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட். த வெர்டிக்கல் ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ் இஸ் மச் லார்ஜர் தேன் தட் ஆஃப் த ஹரிசாண்டல் ப்ரெஷர் கிரேடியன்ட், பட் இட் இஸ் ஜென்ரலி பேலன்ஸ்டு பை நியர்லி equal but opposite gravitational force, hence we do not experience strong upward winds. Okay, சரி, கிராவிட்டி இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த அப்வர்ட் விண்டை வந்து அந்த அளவுக்கு இருக்கிறது இல்லை. ஓகே, small differences in pressure are highly significant in terms of the wind direction and velocity. Horizontal distribution of pressure is studied by drawing isobars at constant levels. Isobars are the lines connecting the places having equal pressure. Okay, so this is important, note பண்ணிக்கோங்க. In order to eliminate the effect of altitude on pressure, it is measured at any station after being reduced to sea level for the purpose of comparison. The sea level pressure distribution is shown on the weather maps. Figure 10.1, the left side இருக்கிற diagram figure shows the patterns of isobars corresponding to pressure systems. A low pressure system is enclosed by one or more isobars with the lowest pressure in the center. High pressure center is also enclosed by one or more isobars with the highest pressure in the center. Okay, so the line வந்து isobar line. ஸோ அந்த லைனில் என்ன மில்லிபார் போட்டிருக்காங்களோ அந்த ரீஜியன்ஸ் எல்லாமே ஆவரேஜ் ப்ரெஷர் வந்து அந்த லெவலில் இருக்குதுன்னு அர்த்தம், ஐசோபார். ஓகே, ஐசோதேர்ம்ங்கிறது டெம்பரேச்சரை டினோட் பண்ணுறது. ஓகே, the world distribution of sea level pressure in January and July has been shown in the 10.2 and 10.3 figure. Near the equator, the sea level pressure is low and the area is known as equatorial low. Along 30 degree north and 30 degree south are found the high pressure areas known as the subtropical high. The polewards along the 60 degree north and 60 degree south, low pressure belts are termed as subpolar lows. Near the poles, the pressure is high and it is called as polar high. These pressure belts are not permanent in nature. They oscillate with the apparent movement of the sun. In the northern hemisphere, in winter, they move southwards and in the summer, northwards. Okay, so இந்த இது பார்த்துக்கோங்க, pressure belt oscillate. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. Okay,
சிம்பிளாக கான்செப்ட்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோன்னா ரொம்ப ஈஸி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிசி செட், அது வந்து ஈக்குவட்டோரியல் லோ ப்ரெஷர். ஓகே, சம்மரில் வந்து ஐடிசி செட் நார்த்வேர்டு ஷிஃப்ட் ஆகும். ஓகே, அண்ட் வின்டரில் ஐடிசி செட் சவுத்வேர்ட் ஷிஃப்ட் ஆகும் இந்த லோ ப்ரெஷர். ஸோ அதை வச்சு நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. They oscillate with the apparent movement of the sun. In the northern hemisphere in winter, they move southwards, and in the summer northward. Okay. Okay. ஸோ என்டையர் ப்ரெஷர் பெல்ட்டும் அதை பொறுத்து மூவ் ஆகும். ஏன்னா சன்னுடைய வெர்டிகல் ரேஸ் வந்து டிராபிக் ஆஃப் கேன்சர் டு கேப்ரிகான் மூவ் ஆகும். அதை பொறுத்து லோ ப்ரெஷரும் வெர்டிகல் ரேஸ் இருக்கிற இடத்துல மூவ் ஆகும். ஸோ ஐடிசி செட் சம்மரில் நார்த்துக்கு போகும் அண்ட் வின்டரில் சவுத்துக்கு வரும். ஓகே, ஃபோர்ஸஸ் அஃபெக்டிங் வெலாசிட்டி அண்ட் டைரக்ஷன் ஆஃப் த விண்டு. ஒரு விண்டோடைய வெலாசிட்டி அண்ட் ஃபோர்ஸஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மூணு பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒன்று ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ். ஓகே, இது ப்ரிலிம்ஸ்லையும் கேட்கலாம், மெயின்ஸில் கூட கேட்கலாம். என்னென்ன ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், கோரியாலிஸ் ஃபோர்ஸ். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸுங்கிறது என்ன, ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு விண்டு மூவ் ஆகும் அப்படிங்கிறது. Here the difference in the atmospheric pressure produces a force. The rate of change of pressure with respect to distance is the pressure gradient. The pressure gradient is strong where the isobars are close to each other and is weak where the isobars are apart. இந்த லைனை நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ ஐசோபார் வந்து ரொம்ப பக்கத்தில் லைன் வந்து நியர்பை இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், அடுத்த ப்ரெஷர் வந்து பக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம். விச் மீன்ஸ் அப்போ ப்ரெஷர் குறைஞ்சிட்டு வர்றதோ இல்லை கூட்டிகிட்டு போகிறதோ ரேட், அந்த கிரேடியன்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, நியர்பையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இப்போ ரொம்ப கேப் விட்டு ஐசோபார் இருக்குதுன்னா என்ன அர்த்தம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1000 மில்லிபார் ஒரு இடத்துல இருக்குது, ரொம்ப கேப் விட்டு அடுத்து 999 மில்லிபார் அப்படின்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த லோ ப்ரெஷர் வந்து ரொம்ப தூரம் தள்ளி தான் இருக்குது. அப்போ ரொம்ப தூரத்துக்கு ஒரே ப்ரெஷர் இருக்குது, அப்புறம் தான் அடுத்த ப்ரெஷர் வருது. அதே பக்கத்தில் இருந்ததுன்னா டக்குன்னு லோவாக மாறுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த கிரேடியன்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம். ஐசோபார் க்ளோஸராக இருந்தால், ஐசோபார் கேப் விட்டு இருந்ததுன்னா வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம் ப்ரெஷர் கிரேடியன்ட். ஓகே, அப்போது ப்ரெஷர் கிரேடியன்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா என்ன ஆகும், விண்டை வந்து ஏரை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக புல் பண்ணி இழுக்கும். ஓகே, ஸோ அப்போது விண்டோடைய வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், இட் அஃபெக்ட்ஸ் த ஸ்பீட் ஆஃப் த விண்ட். It is greatest at the surface and its influence generally extends up to an elevation of 1 to 3 km. Over the sea surface, the friction is minimal. Okay, ஜென்ரலாக இப்போ ஃபாரஸ்ட் இருக்குது, ஒரு கிராஸ் லேண்ட் இருக்குது, சம்திங் சர்ஃபேஸில் ஏதோ ஒரு பேரியர் இருக்குது அப்படின்னாலே அதில் ஃப்ரிக்ஷன் இருக்கும், விண்டோட வெலாசிட்டி ரெடியூஸ் ஆகும். ஸோ 3 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. சி சர்ஃபேஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரிக்ஷன் வந்து ரொம்ப மினிமல், ஏன்னா வாட்டர் மட்டும் தான் இருக்குது, விண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக வரும். ஓகே, தென் அடுத்து கோரியாலிஸ் ஃபோர்ஸ். கோரியாலிஸ் ஃபோர்ஸோடைய இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா விண்டோடைய டைரக்ஷனை டிட்டர்மைன் பண்ணுறதுல இது முக்கியம். த ரொட்டேஷன் ஆஃப் த எர்த், அதனால கோரியாலிஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ கோரியாலிஸ் ஃபோர்ஸ்னால் என்னங்க நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், தெரியும். இட் டிஃப்ளெக்ட்ஸ் த விண்ட் டு த ரைட் டைரக்ஷன் இன் நார்தர்ன் ஹெமிஸ்பியர் அண்ட் லெஃப்ட் இன் த சதர்ன் ஹெமிஸ்பியர். த டிஃப்ளெக்ஷன் இஸ் மோர் வென் த விண்ட் வெலாசிட்டி இஸ் ஹை. இதுதான் 2024 ப்ரிலிம்ஸில் வந்து ஒரு பாயிண்ட்டாக கொடுத்து கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் இந்த பேரால் இருக்கிற இந்த லைன். இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்து கேட்டிருந்தாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்து கேட்டிருந்தாங்க. And the deflection is more when the wind velocity is high. The Coriolis force is directly proportional to the angle of latitude. It is maximum at the poles and is absent at the equator. Okay, so the first line the third line ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்து லாஸ்ட் 2024 ஃபிலிம்ஸில் கேட்டிருந்தாங்க. ஓகே, the Coriolis force acts perpendicular to the pressure gradient force. Okay, அது நம்ம தெரியான ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸுங்கிறது நார்த்து டு சவுத்தாக இருக்குது அப்படின்னா கோரியாலிஸ் ஃபோர்ஸ் ஈஸ்ட் டு வெஸ்ட்டாக இருக்கும் லேட்டிடியூடில். ஓகே, என்னோட எர்த்துடைய ரொட்டேஷனை வச்சுருக்குது கோரியாலிஸ் ஃபோர்ஸ். த ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ் இஸ் பெர்பெண்டிகுலர் டு அன் ஐசோபார். த ஹையர் த ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ், மோர் இஸ் த வெலாசிட்டி ஆஃப் த விண்ட் அண்ட் லார்ஜர் இஸ் த டிஃப்ளெக்ஷன் இன் த டைரக்ஷன் ஆஃப் த விண்ட். ஓகே, இப்போ வெலாசிட்டி ரொம்ப அதிகமாகுதுன்னா அதிகமாக டிஃப்ளெக்ஷனும் நடக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் ஈக்குவேட்டரியல் ரீஜியனில் கோரியாலிஸ் ஃபோர்ஸ் வந்து 0. ஸோ இந்த லைனை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கோரியாலிஸ் ஃபோர்ஸும் ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸும் ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலராக ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. தென் அட் த ஈக்குவேட்டர் த கோரியாலிஸ் ஃபோர்ஸ் இஸ் 0 அண்ட் த விண்ட் ப்ளோஸ் பெர்பெண்டிகுலர் டு த ஐசோபார். எக்ஸாக்ட்லி. ஓகே, ஓகே, then here the low pressure gets filled instead of getting intensified. Okay, so
கொரியலிஸ் ஃபோர்ஸ் வந்து அங்கே ஜீரோவாக இருக்கிறதுனால ஆப்சென்ட் அப்படிங்கிறனால ஈக்குவட்டோரியல் ரீஜியனில் லோ ப்ரெஷரை டைரெக்டாக வந்து ஃபில் பண்ணிடுது. ஓகே, அதர்வைஸ் டிஃப்ளெக்ஷன் ஆச்சு அப்படின்னா அது சைக்ளோனாக சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால தான் ஈக்குவட்டோரியலில் சைக்ளோன்ஸ் வர்றதில்லை. ஏன்னா லோ ப்ரெஷரை வந்து ஜஸ்ட் அப்படியே டைரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஓகே, தட் இஸ் த ரீசன் ஒய் ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் ஆர் நாட் ஃபார்ம்டு நியர் ஈக்குவேட்டர். ஓகே, ஸோ இதை வந்து ஒரு கான்செப்சுவல் கொஸ்டினாக கேட்கலாம். ஓகே, தென் ஸோ அப்போ இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ் அண்ட் கோரியலிஸ் ஃபோர்ஸ் இந்த மூணு இம்பார்ட்டன்ட் விண்டோடைய டைரக்ஷன் அண்ட் வெலாசிட்டியை டிட்டர்மைன் பண்ணுறதில்ல. தென் அடுத்து இதில் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த விண்ட் இந்த அப்பர் அட்மாஸ்பியர் 2 to 3 kilometers above the surface are free from frictional effect of the surface and are controlled by the pressure gradient and Coriolis force. When isobars are straight and when there is no friction, the pressure gradient force is balanced by the Coriolis force and the resultant wind blows parallel to the isobar. This wind is known as the geostropic wind. Okay, இது இம்பார்ட்டன்ட். ஒரு 2 to 3 kilometers above சர்ஃபேஸ் போகிறப்போ ஃப்ரிக்ஷனே இருக்காது. ஓகே, இப்போ ஃப்ரிக்ஷனே இல்லை அப்படிங்கிறப்போ கம்ப்ளீட்டாகவே விண்டை கண்ட்ரோல் பண்ணுற ஃபேக்டர் எதுவாக இருக்கும்னா ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸாக தான் இருக்கும் அண்ட் கோரியலிஸ் ஃபோர்ஸாக தான் இருக்கும். அப்போது ஐசோபார்ஸ் வந்து ஆர் ஸ்ட்ரைட் அண்ட் வென் தெர் இஸ் நோ ஃப்ரிக்ஷன் த ப்ரெஷர் கிரேடியன்ட் இஸ் பேலன்ஸ்டு பை த கோரியலிஸ் ஃபோர்ஸ் அந்த ரிசல்டன்ட் விண்ட் ப்ளோஸ் பேரலல் டு த ஐசோபார். கம்ப்ளீட்டாகவே ஐசோபாருக்கு பேரலாக மூவ் ஆக ஆரம்பிச்சிருது. ஓகே, தென் ஸோ அதுதான் ஜியோஸ்ட்ராபிக் விண்ட்னு சொல்கிறோம். டன். ஓகே, தென் the wind circulation around a low is called cyclonic circulation and high is called anticyclonic circulation. ஓகே, ஏன்னா சைக்ளோனிக் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது அவுட் சைட்லேருந்து இன்டீரியர் பார்த்து விண்டு மூவ் ஆகிட்டு இருக்கும். ஆன்டிசைக்ளோனிக் சர்க்குலேஷனில் சென்டர்லேருந்து அவுட்வர்ட் அவுட் சைடில் விண்டு மூவ் ஆகிட்டு இருக்கும் டுவர்ட்ஸ் அவுட் சைட். The direction of the winds around such systems changes according to their location in different hemisphere. ஸோ அதில் என்னென்னா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் மட்டும் மாறும். இப்போ சைக்ளோன்ஸ் எடுத்துக்கிட்டோம், ட்ராபிக்கல் சைக்ளோன் எடுத்துக்கிட்டோம்னா சைக்ளோன் ஆர் ட்ராபிக்கல் சைக்ளோன் ஆர் டெம்பரேட் சைக்ளோன் ரெண்டுமே வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியராக இருக்கிறப்போ ஆன்டி கிளாக் வைஸ்லையும் சதர்ன் ஹெமிஸ்பியரில் கிளாக் வைஸ்லையும் ரொட்டேட் ஆகும் டியூ டு த கோரியலிஸ் எஃபெக்ட். ஓகே, லெஃப்ட்லையும் ரைட்லையும் டர்ன் ஆகிறதுனால. ஓகே, த விண்ட் சர்க்குலேஷன் இந்த பாயிண்ட்டும் இம்பார்ட்டன்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க. ஹெமிஸ்பியரை வச்சு தான் மாறும். ஓகே, தென் the wind circulation at the earth's surface around low and high on many occasions is closely related to the wind circulation at higher level. Generally, over low pressure area the air will converge and rise. Over high pressure area the air will subside from above and diverge at the surface. Okay, apart from the convergence, some eddies, convection currents, orographic uplift and uplift along the fronts cause the rising of air, which is essential for the formation of clouds and precipitation. Okay, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சரில் பாருங்கள், இந்த ஃபிகர் 10.5ல கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ டைவர்ஜென்ஸ் அப்பர் அட்மாஸ்பியரில் டைவர்ஜென்ஸ் நடக்குது அப்படின்னா சர்ஃபேஸில் கன்வர்ஜென்ஸ் நடக்குதுன்னு அர்த்தம். கன்வர்ஜென்ஸ் நடந்து ரெண்டும் கொலைட் ஆகி மேலே போய் டைவர்ஜ் ஆகுது. அண்ட் மேலே கன்வர்ஜென்ஸ் நடக்குதுன்னா கீழே வந்து சர்ஃபேஸில் பட்டு ரெண்டாக பிரிஞ்சு டைவர்ஜென்ஸ் நடக்குது. ஓகே, சரி. ஸோ தட் இஸ் ஸோ இந்த கன்வர்ஜென்ஸ் நடக்கிற இடத்துலையும் மேலே ரைஸ் ஆகுது. அது போக வேற எங்கே இப்போல்லாம் ரைஸ் ஆகும், கன்வெக்ஷனால் ரைஸ் ஆகுது. ஒரு மவுண்டெயினில் பட்டு விண்டு மேலே ரைஸ் ஆகலாம். அண்ட் ஒரு ஃப்ராண்ட் கோல்டு ஏரும் வார்ம் ஏரும் வந்து மீட் ஆகிறப்போ வார்ம் ஏர் மேலே ரைஸ் ஆகலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த ரீசன்ஸ் ஃபார் த அப்வர்ட் மூமெண்ட் ஆஃப் த விண்ட். ஓகே, தென் general circulation of the atmosphere. The pattern of planetary winds largely depends on, okay, planetary windsனா நம்ம ட்ரேட் விண்ட், வெஸ்டர்லி அண்ட் ஈஸ்டர்லி. இது கம்ப்ளீட்டாக எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படிங்கிறதுல latitudinal variation of the atmospheric heating, emergence of pressure belts, the migration of belts following apparent path of the sun, the distribution of continents and ocean, the rotation of the earth, Coriolis force. Okay, ஸோ ஒவ்வொரு லேட்டிடியூட்லையும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் டெம்பரேச்சர் ரெக்கார்ட் ஆகுது. அப்போ டெம்பரேச்சர் ரெக்கார்ட் ஆகிற வேறு மாதிரி வேரி ஆகிறதுனால ப்ரெஷர் பெல்ட் வேறு மாதிரி மாறுது, ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர். ஓகே, அதுபோக மைக்ரேஷன் ஆஃப் த பெல்ட் சன்னுடைய அப்பரண்ட் மூமெண்ட்டால் என்ன ஆகுது, ஐடிசி செட் நார்த்து சவுத்து மூவ் ஆகுது இல்லையா. ஸோ அந்த விண்ட் பெல்ட்டும் நார்த் சவுத் எல்லா பெல்ட்டும் மூவ் ஆகுது. அண்ட் காண்டினென்ட் ஓஷன் மாறி மாறி இருக்கிறதுனால டெம்பரேச்சர் வேரியன்ஸ் வருது. அப்புறம் கோரியலிஸ் ஃபோர்ஸ். ஸோ இது எல்லாமே பிளானட்டரி விண்டை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ். ஓகே, தென்
here. ஸோ இதில் அட்மாஸ்பியரிக் சர்க்குலேஷன் நம்ம சொல்கிறது இந்த ஃபிகரில் 10.6 இருக்கு இல்லையா. சப்ட்ராபிக்கல்லேருந்து ஈக்குவேட்டருக்கு வந்து ஈக்குவேட்டரில் ரைஸ் ஆகி மறுபடியும் சப்ட்ராபிக்கலில் சிங்க் ஆகும் ஹேர்லி செல். அண்ட் தென் சப்ட்ராபிக்லேருந்து சப்போலார் போய் அங்கே கோல்ட் ஏர் வார்ம் ஏர் மீட் ஆகி ரைஸ் ஆகி அகெயின் சப்ட்ராபிக்கலில் சிங்க் ஆகும். ஸோ தட் இஸ் ஃபெரல் செல் சர்க்குலேஷன். அண்ட் தென் போலார் ரீஜன்லேருந்து டுவர்ட்ஸ் சப்போலார் ரீஜன் வந்து அகெயின் சப்ட்ராபிக்கல் விண்டோட கொலைட் ஆகி அது ரைஸ் ஆகி மறுபடியும் போலார் ரீஜன்லேயே சிங்க் ஆகிற சர்க்குலேஷன் polar cell. Okay, that's all. Then the air at the intertropical convergence zone rises because convection caused by high insulation and low pressure is created. The winds from the tropics converge at this low pressure zone. The converged air rises along with convective cell. It reaches the top of the troposphere up to an altitude of 14 km and moves towards poles. This causes accumulation of air at about 30° north and south. Part of the accumulated air sinks to the ground and forms a subtropical high. Another reason for sinking is the cooling of air when it reaches 30° north and south latitude. Down below, near the land surface, the air flows towards the equator as easterlies. Okay, so convergence convection equator rise ஆகி மேலே போய் எக்ஸ்பேண்ட் ஆகி 30° நார்த் அண்ட் சவுத்தில் சிங்க் ஆகுது. சிங்க் ஆகி அகெயின் சர்ஃபேஸ் பார்த்து ஈஸ்டர்லீஸ் வருது. ஓகே, ட்ராபிக்கல் ஈஸ்டர்லீஸ் அதான் நம்மளுடைய நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட், சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட். த ஈஸ்டர்லீஸ் ஃப்ரம் த எய்தர் சைட் ஆஃப் த ஈக்குவேட்டர் கன்வர்ஜ் இன் த ITCERT intertropical convergence zone. Such circulations from the surface upwards and vice versa are called as cells. That cell is Hadley cell, tropical இருக்கிற cell. In the middle latitudes, the circulation அதில் அகெயின் சப்ட்ராபிக்கிலேருந்து சப்போலார் போய் அகெயின் மேலே ரைஸ் ஆகி அகெயின் சப்ட்ராபிக்கில் வந்து சிங்க் ஆகும். ஸோ அந்த சர்க்குலேஷன் ஃபெரல் செல். அப்புறம் போலார் ரீஜியனில் போலார் ரீஜன் கோல்டு டென்ஸ் ஏர் வந்து கீழே சப்சைட் ஆகி போல்ஸில் அண்ட் டுவர்ட்ஸ் மிட் லேட்டிடியூட் மூவ் ஆகி வரும். வந்து சப்ட்ராபிக்கல்லேருந்து வர்ற அந்த ஃபெரல் செல்லில் வருது இல்லையா, வெஸ்டர்லிஸ் விண்டோட மோதி ரெண்டும் ரைஸ் ஆகி போலார் ஈஸ்டர்லிஸும் வெஸ்டர்லிஸும் மோதி ரைஸ் ஆகி அகெயின் மேலே போய் டைவர்ஜென்ஸ் நடந்து சிங்க் ஆகுது. ஸோ ஃபெரல் செல் அண்ட் போலார் செல் ரெண்டும் ஃபார்ம் ஆகுது. ஓகே, தென் ஸோ இந்த பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கிறது வந்து ஜென்ரல் அட்மாஸ்பியரிக் சர்க்குலேஷன் அண்ட் இட்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆன் ஓஷன்ஸ். இதில் வந்து எல்லினோ ஃபார்ம் ஆகிறத பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகே, இது நம்ம தனியாக ஓஷனோகிராஃபியில் ஒரு இதில் பார்க்கலாம். ஜஸ்ட் இதில் வந்து என்னென்னா எல்லினோ எந்த ரீஜனில் ஃபார்ம் ஆகுது, எதோட அசோசியேட் ஆகிருக்குது அப்படிங்கிறது மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓஷனோகிராஃபியில் டீட்டெயில்டாகவே பார்க்கலாம். ஓகே, seasonal wind. The pattern of wind circulation is modified in different seasons due to the shifting of regions of maximum heating, pressure and wind belts. The most pronounced effect of such a shift is noticed in the monsoons, especially over Southeast Asia. So fundamentals of India physical environment bookல இருக்கிறத நோட் கொடுத்துருக்காங்க. The others from the general circulation systems are as follows. Okay, so the pattern of the wind circulation is modified in different seasons due to the shifting of the regions of maximum heating. So the ITCERT வந்து நார்த்து சவுத் எல்லாம் ஷிஃப்ட் ஆகுது இல்லையா சன்னுடைய வெர்டிக்கல் ரேஸை வச்சு. ஸோ அதை வச்சு அட்மாஸ்பியரிக் சர்க்குலேஷனில் சில சேஞ்சஸ் வருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் அதர் லோக்கல் டீவியேஷன் அதில் ஒன்று லோக்கல் விண்ட். ஓகே, லோக்கல் விண்ட் அப்படிங்கிறது டிஃபரன்சஸ் இன் த ஹீட்டிங் அண்ட் கூலிங் ஆஃப் த எர்த் சர்ஃபேசஸ் அண்ட் த சைக்கிள்ஸ் தோஸ் டெவலப் டெய்லி ஆர் ஆனுவலி கேன் கிரியேட் செவரல் காமன் லோக்கல் ஆர் ரீஜனல் விண்ட்ஸ். ஓகே, ஒரு லோக்கல் ஃபினாமினன் லோக்கல் விண்ட் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் டேர்மில் நடக்கிறதாக சொல்லலாம். லேண்ட் அண்ட் சீ ப்ரீஸ் சொல்லலாம். இப்போ லேண்ட் அண்ட் சீ ப்ரீஸில் லேண்டு டே டைமில் குயிக்காக ஹீட் ஆயிரும் அண்ட் சீ குயிக்காக ஸ்லோவாக தான் ஹீட் ஆகும். ஸோ அப்போது லேண்டில் வந்து லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆயிரும் டே டைமில், சீயில் ஹை ப்ரெஷர் இருக்கும், சீ டு லேண்ட் விண்டு மூவ் ஆகும். இந்த பிக்சரில் பாருங்கள். ஸோ அது சீ ப்ரீஸ். அப்புறம் லேண்டு நைட்டு சீக்கிரம் கூல் ஆயிரும். ஸோ அங்கே ஹை ப்ரெஷர் ஆயிரும், சீ வந்து ரீட்டைன் பண்ணும் ஹீட்டு. ஸோ அங்கே அதனால் அங்கே லோ ப்ரெஷர் இருக்கும் ரிலேட்டிவாக. ஸோ லேண்டு டு சீ லேண்ட் ப்ரீஸ் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, அதே மாதிரி மவுண்டைன் அண்ட் வேலி ப்ரீஸ் சொல்லுவோம். மவுண்டெயின்ஸில் வந்து நைட்டு, ஸோ அதில் தான் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. மவுண்டெயினில் நைட் ரொம்ப கோல்டாகி டென்ஸ் ஏர் வந்து வேலி பார்த்து சிங்க் ஆக ஆரம்பிச்சிடும், ஏர்லி மார்னிங்கில் டிசெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஏன்னா வேலியில் இருக்கிற விண்டு புஷ் பண்ணி மேலே போக ஆரம்பிக்கும் மவுண்டெயின் பார்த்து. ஸோ த வேலி ப்ரீஸ் அண்ட் மவுண்டன் ப்ரீஸ்.
Okay, so that's all. Here, the cool air of high plateaus and ice fields draining into the valley is called katabatic wind. அதாவது மவுண்டெயின்லேருந்து வேலி பார்த்து வர்றது, டாப்லேருந்து பாட்டம் பார்த்து லோயர் பார்ட் பார்த்து வர்றது கட்டபெட்டிக் wind. Another type of warm winds occurs on the leeward side of the mountain ranges. The moisture in these winds while crossing on the mountain ranges condense and precipitate. When it descends down the leeward side of the slope, the dry air gets warmed up by adiabatic process. This dry air may melt the snow in short time. Okay, so the மாய்ச்சரோட வர்றப்போ ஹிட் ஆகுது, மவுண்டெயினில் ரைஸ் ஆகுது, ப்ரெசிபிடேட் கண்டென்ஸ் ஆகி மழை பெய்யுது, அண்ட் தென் இட் பிகம்ஸ் ட்ரை, மாய்ச்சர் எல்லாம் லாஸ் ஆயிரும். லீவர்ட் சைடில் போக 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 அடையாபெட்டிக் ப்ராசஸில் வார்ம் ஆக ஆரம்பிக்கும். அடையாபெட்டிக் ப்ராசஸ்னால் எக்ஸ்டர்னலாக எந்த ஒரு ஹீட்டோ கூலிங் ப்ராசஸோ இல்லாமல் ஏர் வந்து அசெண்ட் ஆகிறது டிசெண்ட் ஆகிறது மூலமாக வார்ம் ஆகிறது கோல்ட் ஆகிறது சொல்கிறது அடையாபெட்டிக் ப்ராசஸ். ஓகே, ஸோ வென் இட் டிசென்ட்ஸ் டவுன் த லீவர்ட் சைட் ஆஃப் த ஸ்லோப், த ட்ரை ஏர் கெட்ஸ் வார்ம்ட் அப் பை அடையாபெட்டிக் ப்ராசஸ். This dry air may melt the snow in a short time. அந்த பக்கம் லீவர் சைடில் ஸ்னோ இருந்ததுன்னா மெல்ட் ஆகும். ஏன்னா அந்த ஏர் வந்து டிசெண்ட் ஆக 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 வார்ம் ஆகிட்டே இருக்கும். சினூக் விண்டில் நடக்கிற ப்ராசஸ் ராக்கி மவுண்டெயினில். When the air remains over homogeneous area for a sufficiently longer time, it acquires the characteristics of the area. The homogeneous regions can be the vast ocean surface or vast plains. The air with distinctive characteristics in terms of temperature and humidity is called as an air mass. Okay, ஸோ அப்போ இருக்கிற சர்ஃபேஸுடைய கேரக்டரிஸ்டிக்ஸுக்கு ஒரு லார்ஜர் ஏரியாவுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த ஏருக்கு வர்றது தான் ஏர் மாஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ 1000s of square kilometerக்கு விண்டரில் வந்து என்டையர் சைபீரியன் லேண்டும் ஒரு ஏர் மாஸால் கவர் ஆகிருக்கு, கோல்டு ஏர் மாஸால் கவர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இட் கவர்ஸ் ஏ லார்ஜ் ஏரியா. இல்லை ஒரு பசிபிக் ஓஷனில் ஒரு பர்டிகுலர் ஒரு ஏரியாவை வந்து ஒரு ஏர் மாஸ் வந்து கவர் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ ஓஷன் வந்து வார்மாக இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஏர் மாஸும் வார்மராக மாறும். அப்போ ஒரு 1000s of square kilometerக்கு வார்ம் ஏர் மாஸ் இருக்குது, கோல்டு ஏர் மாஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ த ஏர் வித் த டிஸ்டிங்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி இஸ் கால்ட் அன் ஏர் மாஸ். ஓகே, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷனல் கேண்டிடேட் இது மஸ்ட், இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் இம்பார்ட்டன்ட். It is defined as a large body of air having little horizontal variation in temperature and moisture. Okay, air massல வந்து the air masses are classified according to the source regions. There are 5 major source regions. These are warm tropical and subtropical oceans, subtropical hot deserts, relatively cold high latitude oceans, the very cold snow covered continents in high latitudes, permanently ice covered continents in the Arctic and Antarctic. These are all. Okay, accordingly following types of air masses are recognized: maritime tropical, continental tropical, maritime polar, continental polar, continental Arctic. Tropical air masses are warm and polar air masses are cold. Okay, இப்போ ஏர் மாசஸை பொறுத்த வரைக்கும் அது எந்த சோர்ஸ், ஓகே, கான்டினென்டல் ஆரிஜின் ஆகுதா, ஓஷனில் ஆரிஜின் ஆகுதா அப்படிங்கிறது, ட்ராபிக்கல் ரீஜனில் ஆரிஜின் ஆகுதா, போலார் ரீஜனில் ஆரிஜின் ஆகுதா. இப்போ சைபீரியாவில் ஆரிஜின் ஆகிற ஏர் மாஸ் வந்து கான்டினென்டல் ஏர் மாஸ், பசிபிக் ஓஷனில் ஆரிஜின் ஆகுதா மேரிடைம் ஏர் மாஸ். ஓகே, ஸோ அப்போது சைபீரியனில் ஆரிஜின் ஆகுதுன்னா போலார், ஓகே, போலார் டைப்பு. பசிபிக் ஓஷனில் நார்த்தில் ஆரிஜின் ஆகுதா மேரிடைம். ஓகே, ஸோ கான்டினென்ட் அண்ட் மேரிடைம். அண்ட் இன்னொன்று போலார் அண்ட் ட்ராபிக்கல், இதை வச்சுலாம் கிளாஸிஃபை பண்ணலாம். இன்னொன்று கோல்டாக வார்மாங்கிறத வச்சு ஏர் மாஸை கிளாஸிஃபை பண்ணுறோம். ஓகே, ஸோ மெயினாக வந்து என்னது டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி இதை வச்சு கிளாஸிஃபை பண்ணுறோம் ஏர் மாஸஸை. ஓகே, தென் ஃப்ராண்ட். இந்த ஃப்ராண்ட்டில் வந்து கோல்டு ஃப்ராண்ட், வார்ம் ஃப்ராண்ட் ரெண்டு சொல்லுவோம். இப்போ கோல்டு ஏர் வந்து வார்ம் ஏர் வந்து இந்த பிக்சர் பாருங்கள், இந்த பிக்சர் வச்சு இந்த 3 நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. கோல்டு ஏர் ரொம்ப இன்டென்சிவாக மூவ் ஆகுது வார்ம் ஏருக்குள்ளே அப்படிங்கிறப்போ வார்ம் ஏர் வந்து என்ன ஆகும், மேலே பட்டு ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, இந்த 2வது பிக்சர் பார்த்தீங்கன்னா கோல்டு ஏர் இன்டென்சிவாக மூவ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்போது வார்ம் ஏர் வந்து ரொம்ப புஷ் பண்ணி கோல்டு ஏர் டச் பண்ணி மேலே போக ஆரம்பிக்கும், ரெயின்ஃபால் கிடைக்கும், கண்டென்ஸ் ஆகி அங்கே ஹெவி ரெயின்ஃபால் கிடைக்கும். ஃபஸ்ட்டு பிக்சரில் பாருங்கள், வார்ம் ஏர் இன்டென்சிவாக கோல்டு ஏருக்குள்ளே மூவ் ஆகுது. ஸோ அப்படி மூவ் ஆகுறப்போ என்ன ஆகும், வார்ம் ஏர் வந்து வெர்டிக்கலாக மூவ் ஆகி கண்டென்ஸ் ஆனால் தான் ரெயின்ஃபால் கிடைக்கும். பட் வார்ம் ஏர் ஹரிசாண்டலாக மூவ் ஆகுது, இப்போ மூவ் ஆனாலுமே கோல்டு ஏருக்குள்ளே போகிறப்போ கொஞ்சம் லோ ப்ரெஷரால் கொஞ்சம் மேலே போக தான் செய்யும். ஓகே, பட் ரிலேட்டிவாக அந்த கோல்டு ஃப்ராண்டில் கிடைக்கிறதுல கம்மியான ரெயின்ஃபால் கிடைக்கும். ஓகே, தட் இஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டு ஏர் வந்து வார்ம் ஏரை கம்ப்ளீட்டாக இருக்கிற ரீஜனை ஆக்குபை பண்ணிடுச்சு அப்படின்னா அது அக்ளூடட் ஃப்ராண்ட்னு சொல்லுவோம். ஓகே, தட்ஸ் ஆல். இதுதான் இந்த பிக்சர் ரெப்ரசென்ட் பண்ணுது. தென்
இந்த கோல்டு ஃப்ராண்ட் அண்ட் வார்ம் ஃப்ராண்ட் ஃபார்ம் ஆகுது இல்லையா? ஸோ இந்த ஃப்ராண்ட் தான் கிராஜுவலாக வந்து எக்ஸ்ட்ரா டிராபிக்கல் சைக்ளோன்ஸ், நம்ம மிட் லேட்டிடியூடில் ஃபார்ம் ஆகிற சைக்ளோன்ஸ் இருக்கு இல்லையா, ஃப்ராண்டல் சைக்ளோன்ஸ் ஆரிஜின் ஆகிறதுக்கு ரீசனாக இருக்குது. ஸோ அதனால தான் அந்த ஃப்ராண்டல் சைக்ளோன்னே சொல்லுவோம். என்னென்னா இப்போ இந்த பிக்சர்ஸ் பாருங்கள். ஒரு கோல்டு ஏர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வார்ம் ஏரை வந்து சரௌண்ட் பண்ணுது. ஓகே, கிராஜுவலாக சரௌண்ட் பண்ணி வார்ம் ஏர் சென்டருக்கு வந்துடுது. கோல்டு ஏர் கம்ப்ளீட்டாக சரௌண்ட் பண்ணிடுது. அப்படி சரௌண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகுது? கண்டிஷன் சென்டரில் வார்ம் ஏரும் சுற்றி கோல்டு ஏரும் இருக்கிற மாதிரியான ஒரு கண்டிஷன் கிரியேட் ஆகுது. சென்டரில் வார்ம் ஏர் இருக்குதுன்னா ப்ரெஷர் வந்து லோவாக இருக்கும், சுற்றி கோல்டு ஏர் இருக்குன்னா ரிலேட்டிவாக ப்ரெஷர் வந்து ஹையாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் என்ன ஆகுது? ஒரு லோ ப்ரெஷர் இந்த சென்டர், ஹை ப்ரெஷர் இந்த சரௌண்டிங் ரீஜன்ஸ்னு மாறுது. ஸோ இட் இஸ் த கண்டிஷன் ஃபார் சைக்ளோன். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃப்ராண்டல் சைக்ளோன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நமக்கு ஓகே அடுத்த இது ட்ராபிக்கல் சைக்ளோன் வரும். ஸோ இதுதான் ஃப்ராண்டல் சைக்ளோன். ஓகே, தென் extratropical cyclones form along the polar front. Initially, the front is stationary. In the northern hemisphere, warm air blows from the south and cold air from the north. When the pressure drops along the front, the warm air moves northward and the cold air moves towards south, setting in motion an anticlockwise cyclonic circulation. The cyclonic circulation leads to a well-developed extratropical cyclone with a warm front and a cold front. The plan and cross-section of a well-developed cyclone is given in 10.9. Okay, here there are pockets of warm air or warm sector wedged between forward and rear cold air. Okay. The cold front approaches here. Then the warm air glides over the cold air and a sequence of clouds appear over the sky ahead of the warm front and cause precipitation. The cold front approaches the warm air from behind and pushes the warm air up. As a result, what happens? Cumulus clouds develop along the cold front. Okay. The cold front moves faster than the warm front, ultimately overtaking the warm front. The warm air is completely lifted up and the front is occluded and the cyclone dissipates. Okay. So சென்டரில் வார்ம் ஏர் இருக்கிற வரைக்கும் தான் ப்ரெஷர் டிஃபரன்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கிராஜுவலாக சைக்ளோனிக் ரொட்டேஷன் கிடைக்கும். ஸோ கிராஜுவலாக வார்ம் ஏர் வந்து கம்ப்ளீட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகி அந்த கோல்டு ஏருடைய டெம்பரேச்சருக்கு ஈக்குவல் ஆகிடுச்சு அப்படின்னா கிராஜுவலாக சைக்ளோன் வந்து டிசிபேட் ஆயிரும். ஓகே, தட்ஸ் ஆல். தென் நெக்ஸ்ட் அடுத்தது ட்ராபிக்கல் சைக்ளோன். ட்ராபிக்கல் சைக்ளோன் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா தேர் வயலன்ட் ஸ்டார்ம் originate over oceans in the tropical areas. And they causes violent wind, very heavy rainfall, storm surges இதெல்லாம். ஓகே, ஸ்டார்ம் சர்ஜஸ்னால் அந்த வேவ்ஸை வந்து அலைகளுடைய ஹைட்டெல்லாம் கூட்டி விடுது இல்லையா, அது ஸ்டார்ம் சர்ஜஸ். ஓகே, அண்ட் தென் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிவாஸ்டேட்டிங் நேச்சுரல் கலாமிட்டிஸ். ஓகே, இந்தியன் ஓஷனில் சைக்ளோன்னு சொல்கிறோம், அட்லாண்டிக்கில் ஹரிகேன், பசிபிக் ஓஷனில் சவுத் சைனாசியில் டைஃபூன், வில்லிஸ் இன் ஆஸ்திரேலியா. ஓகே, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு நேம், அவ்வளோதான். இந்த கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், இதை கரெக்டாக ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் ஃபிலிம்ஸில் வந்து இந்த கண்டிஷன்ஸ் கொடுத்து தான் கேட்டாங்க. ஒரு பர்டிகுலர் ரீஜியன் கொடுத்துட்டு அந்த ரீஜியனில் ஏன் சைக்ளோன்ஸ் ஆரிஜின் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஓகே, அது அட்லாண்டிக் ஓஷனில் வந்து சவுத் ஈஸ்ட் ட்ராபிக்கல் அட்லாண்டிக் ஓஷனில் வந்து ஏன் சைக்ளோன் ஆரிஜின் ஆகலை அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஒரு தடவை ஃபிலிம்ஸில். ஓகே, tropical cyclones originate and intensify over warm tropical oceans. The conditions favorable for the formation and intensification of the tropical storms are: 1. Large sea surface with temperature higher than 27 degrees Celsius. Okay. Presence of Coriolis force. Small variations in the vertical wind speed. A pre-existing weak low pressure area or low level cyclonic circulation. Upper divergence above the sea level system. Okay. ஸோ இதெல்லாம் கண்டிஷன். பர்டிகுலராக இந்த சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் மோர் தென் 27 டிகிரி செல்சியஸ் அந்த லோ ஃபார்ம் ஆகிறது. ஓகே, ஸோ அதுதான் இனிஷியலாக ட்ராபிக்கல் சைக்கிளில் காஸ் பண்ணுற ஃபேக்டர். ஓகே, தென் த எனர்ஜி தட் இன்டென்சிஃபைஸ் த ஸ்டார்ம் கம்ஸ் ஃப்ரம் த கண்டென்சேஷன் ப்ராசஸ் இன் த டவரிங் குமுலோனிம்பஸ் கிளவுட்ஸ் சரௌண்டிங் த சென்டர் ஆஃப் த ஸ்டார்ம். ஓகே, ஸோ எனர்ஜி வந்து அந்த கண்டென்சேஷன் ப்ராசஸால் தான் அகெயின் அண்ட் அகெயின் ட்ராபிக்கல் சைக்கிளுக்கு அந்த எனர்ஜி கிடைச்சிக்கிட்டே இருக்குது. With the continuous supply of moisture from the sea, the storm is further strengthened. On reaching the land, the moisture supply is cut off
and the storm dissipates. Okay, so ஓஷனில் இருந்துகிட்டே இருக்கிற வரைக்கும், அந்த லோ ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கிற வரைக்கும் மாய்ஸ்சர் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்குது ட்ராபிக்கல் சைக்ளோனுக்கு. ஸோ எனர்ஜியும் கிடச்சிக்கிட்டே இருக்குது. கிராஜுவலாக லேண்ட் பக்கம் வர 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 சப்ளை மாய்ஸ்சர் சப்ளை வந்து ஸ்டாப் ஆயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக எனர்ஜியும் குறைஞ்சிரும். கிராஜுவலாக டிசிபேட் ஆயிரும் சைக்ளோன். The place where a tropical cyclone crosses the coast is called landfall of the cyclone. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சிம்பிளான ஸ்டேட்மெண்ட் தான், பட் இதெல்லாம் கொடுத்து கூட கேட்கலாம். The cyclones which across 20 degree north latitude generally recur and they are more destructive. ஓகே, ஸோ அந்த பர்டிகுலர் டைரக்ஷனில் வந்துட்டு இருக்கிறது 20 டிகிரி லேட்டிடியூட்லாம் கிராஸ் பண்ணுறப்போ ரொம்ப டைரக்ஷனை மாற்றி ரொம்ப டிவாஸ்டேட்டிவாக மாறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் a mature tropical cyclone is characterized by strong spirally circulating wind around the center called the eye. The diameter of the circulating system can vary between 150 and 250 km. The eye is a region of calm with subsiding air. Around the eye is the eye wall, where there is a strong spiraling ascent of air to greater height, reaching the tropopause. Okay, ஸோ அந்த சர்க்குலேஷன் ஐயோடைய சர்க்குலேஷனுக்கு மேலே அந்த ஃபனல் ஷேப்பில் சர்க்குலேஷன் இருக்குது இல்லையா, ஸோ அதனுடைய டாப் வந்து ட்ரோபோபாஸ் வரைக்கும் போய் டச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. த விண்ட் ரீச்சஸ் மேக்ஸிமம் வெலாசிட்டி இன் திஸ் ரீஜியன், ஐ பக்கம், reaching as high as 250 km/h. Torrential rain occurs here. From the eye wall, rain bands may radiate and trains of cumulus and cumulonimbus clouds may drift into the outer region. The diameter of the storm over the Bay of Bengal, Arabian Sea and Indian Ocean is between 600 to 1200 km. Okay, so that is important. Okay, so IE பாருங்க, a mature tropical cyclone is characterized by strong spirally circulating wind around the center called eye. The diameter of the circulating system can vary between 150 and 250 km. Okay, so circulating system eye பக்கத்துல. Then the system moves slowly about 300 to 500 km per day. The cyclone creates storm surges and they inundate the coastal lowlands. The storm peters out on the land. Okay, சரி, இந்த சைக்ளோனுடைய மூவ்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட 300 to 500 km per day மூவ் ஆகி வரும். நமக்கு நியூஸில் பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் ஆரிஜினாக இருந்தது அப்படின்னா ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி இருந்தே சைக்ளோன் மூவ் ஆகிட்டே வரும். ஸோ இதுதான் ஆவரேஜ் ஸ்பீடு, எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகி வருது அப்படிங்கிறது. ஓகே, தென் thunderstorm and tornadoes. Other severe local storms are thunderstorms and tornadoes. They are of short duration, occurring over a small area but are violent. Thunderstorms are caused by intense convection on the moist, hot days. A thunderstorm is a well-grown cumulonimbus cloud producing thunder and lightning. When the clouds extend to heights where sub-zero temperature prevails, hails are formed and they come down as hailstorm. Okay, ஸோ ரொம்ப சிவியர் கன்வெக்ஷன், இன்டென்ஸ் கன்வெக்ஷன் நடக்குது அப்படிங்கிறப்போ, ஹாட்டான மாய்ஸ்டர் டேஸில் நடக்கிறப்போ திக்கான டென்ஸான குமுலோனிம்பஸ் கிளவுட்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும். ஸோ இடி மின்னலோட மழை இருக்கும். அந்த கன்வெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அண்டு மேலே போக போக வெரி கோல்டு ரீஜனுக்கு போய் ரீச் ஆகுது அண்ட் சப்சீரோ லெவலில் வந்து டெம்பரேச்சர் இருக்குது அப்படிங்கிறப்ப அங்கே வரைக்கும் அந்த க்ளவுடு போய் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா ஹெயில் ஸ்டார்ம், ஆலங்கட்டி மழையாகவே வந்து பெய்யும். ஓகே, ஸோ இதுதான் பார்த்துக்கோங்க. வென் த கிளவுட்ஸ் எக்ஸ்டெண்ட் டு த ஹைட்ஸ், ஓகே, இந்த லைனை நோட் பண்ணிக்கோங்க, heights where the sub-zero temperature prevails, hails are formed and they come down as hailstorm. Okay, done. ஐஸ் கட்டியாகவே வந்து விழும் இல்லையா. If there is insufficient moisture, a thunderstorm can generate dust storm. A thunderstorm is characterized by intense updraft of rising warm air which causes the clouds to grow bigger and rise to greater height. This causes precipitation. Okay, இது நார்மலாக ரெயின்ஃபால் உடைய கேரக்டர். Later, downdraft brings down to the earth the cool air and the rain. From severe thunderstorm, sometimes spiraling winds descends like a trunk of an elephant with great force, with very low pressure at the center, causing massive destruction on its way. Such phenomenon is called as tornado. Okay. Okay. So here, so the line வந்து பாருங்க, a thunderstorm is characterized by intense updraft of rising warm air which causes clouds to grow bigger and rise to greater height. This causes precipitation. Okay, ஸோ ரொம்ப சிவியர் கன்வெக்ஷனால திக்காக நிறைய க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகி குமுலோனிம்பஸ் க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகி தண்டர்ஸ்டார்ம், இடி மின்னலோட மழை பெய்யுது. த டவுன் டிராஃப்ட் அகெயின் அந்த கூல் விண்டாக ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கோல்டு விண்டாக மாறினதுனால அது மறுபடியும் கீழே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டி உண்டு. ஓகே, ஃப்ரம் த சிவியர் தண்டர்ஸ்டார்ம் சம் ஸ்பைரலிங் விண்ட் டிசென்ட்ஸ் லைக் a trunk of an elephant with great force. Okay, so
கீழே இருக்கிற வார்ம் ஏரை ரொம்ப புஷ் பண்ணி மேலே இருக்க கோல்டு ஏர் புஷ் பண்ணி மேலே தள்ளும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா ரொம்ப இன்டென்ஸாக புஷ் பண்ணுறதுனால, ஏன்னா சிவியர் கோல்டு சிவியர் கன்வெக்ஷனால் நடந்திருக்குது. அப்போ என்ன ஆகுது, மேலே இன்டென்ஸாக மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த டொர்னடோ எல்லாம் ஃபார்ம் ஆகுது. ஓகே, tornadoes, such a phenomenon is called tornado. Tornadoes generally occur in the mid latitudes. நமக்கு மெக்சிகோ இந்த ரீஜனில் நடக்குது இல்லையா, USA here. The tornado over the sea is called water sprouts. ஓகே, கொஞ்சம் அப்படியே தண்ணியவே கேரி பண்ணி எடுத்துகிட்டு போன மாதிரி இருக்கும் மற்ற ஃபனல் ஷேப்லையும். வாட்டர் ஸ்ப்ரவுட்ஸில் these violent storms are manifestation of the atmosphere's adjustments to varying energy distribution. The potential and heat energies are converted into the kinetic energy in these storms, and restless atmosphere again returns to its stable state. Okay, that's all. So gradually dissipate ஆகி again அந்த stable stateக்கு வந்து நிற்கும். ஸோ எனர்ஜி வந்து அப்போ சர்க்குலேட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ இதுதான் இந்த சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இந்த கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ். ஜஸ்ட் நீங்கள் ஒரு ரிவிஷன் விடுறப்போ கடை ஆன்சர் பண்ணி பார்த்துக்கலாம், அவ்வளோதான். எக்ஸாமில் இந்த அளவுக்கு சிம்பிளான கொஸ்டின்ஸ் இருக்குன்னு எதிர்பார்க்க முடியாது. ஜஸ்ட் இது அந்த ஸ்கூல் ஸ்டாண்டர்டுக்கான கொஸ்டின். இஃப் த சர்ஃபேஸ் ஏர் ப்ரெஷர் இஸ் 1000 millibar, த ஏர் ப்ரெஷர் அட் 1 kilometer above the surface will be. ஓகே, ஸோ இது ஏற்கனவே நம்ம இந்த டேப்லர் காலம் பாக்ஸில் பார்த்தோம் இல்லையா, அதை வச்சு த இன்டர் ட்ராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன் நார்மலி அக்கர்ஸ். ஓகே, எங்கே இருக்கும், நீ எழுது ஈக்குவேட்டர் நார்மலாக இருக்கிறது. ஸோ சன்னுடைய வெர்டிகல் மூமெண்ட்டை வச்சு நார்த் அண்ட் சவுத் ஷிஃப்ட் ஆகும். ஓகே, த டைரக்ஷன் ஆஃப் த விண்ட் அரௌண்ட் லோ ப்ரெஷர் இந்த நார்தன் ஹெமிஸ்பியர் இஸ். ஓகே, லோ ப்ரெஷர் நார்தன் ஹெமிஸ்பியர் என்னது ஆன்டி கிளாக்வைஸில் இருக்கும். ஓகே, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த சோர்ஸ் ரீஜியன் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் ஏர் மாசஸ். ஓகே, ஏர் மாஸ் ஃபார்ம் ஆகிற அளவுக்கு இருக்குன்னா ஒரு லார்ஜ் பிளைன் ரீஜியன்ஸாக இருக்கிறதா இருக்கணும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சைபீரியன் பிளைனை சொல்லலாம். ஓகே, ஸோ மரைன் அண்ட் காண்டினென்ட்டில் சைபீரியன் பிளைன் சொல்லலாம். ஓகே, தட்ஸ் ஆல். அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து வைங்க. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் கொஸ்டின்ஸ், கொஞ்சம் ஆன்சர் பண்ணி பழகலாம் நீங்கள் ஹியர் ஃபார் தீஸ் கொஸ்டின்ஸ். இந்த சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். இந்த கான்செப்ட்ஸ்லாம் இப்போ மெயின்ஸில் சில கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் ஏற்கனவே ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து சில கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, பர்டிகுலராக வந்து ஹியர் why does the tropical cyclone originate over the seas, in which part of the tropical cyclone do not torrential rain and high velocity winds, கொஞ்சம் வேறு ஃபார்மில் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம். ஓகே, டன். ஸோ தட்ஸ் ஆல் திஸ் சாப்டர். ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகே, சார் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்ததுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், ஆர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஓகே, சரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் நாளைக்கு இல்லை, ஐ டு இன்ஃபார்ம் வீக் டேஸில் இருக்கும் மோஸ்ட்லி. இதுக்கு அடுத்து மண்டே இருக்கும் நெக்ஸ்ட் சாப்டர். ஓகே, தேங்க்யூ ஆல்.